யூ ஆர் காட்ஸ் சோசன் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு காலத்தில் இயேசுவை மறுதளிச்சு கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் கில்ட்டியாக இருக்கலாம் அதை நினச்சி. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறது, நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா, என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. அப்படின்னா இது நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இயேசுக்காக நம்ம நின்னோன்னா அநேக பாடுகள் வரும் தானே. அந்த இடத்துல பால் நிறைய பாடுகளை அனுபவிச்சார். இருந்தாலும் இயேசுக்காக வைராக்கியமாக நின்னது போல் நீங்கள் நிற்க போகிறீங்க. இன்றைக்கு நீங்கள் யாரோக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா, இன்னும் இவங்க ரட்சிக்கப்படலன்னு? இயேசுவின் நாமத்தினால இந்த பால் எப்படி இயேசுக்காக ஊழியம் செய்தாரோ அதே போல் உங்கள் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க கண்டிப்பாக ஊழியம் செய்ய போகிறாங்க. இன்றைக்கு 2 காரியங்க. ஒன்று, நீங்கள் ஒரு காலத்தில் இயேசுவை மறுதளிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நான் இப்போது இயேசுக்காக எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறாரு அவரோட ஊழியத்தை செய்ய. அவர் உங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவின்னு சொல்கிறாரு. இல்லை யாரோ குறித்து நீங்கள் பாரப்பட்டு இன்னும் இவங்க ரட்சிக்கப்படலையே அப்படின்னா அவங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறது, நான் அந்த மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என் ஊழியத்தை அந்த மகனும் செய்வாள் என்று. ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது நிச்சயமாகவே நிறைவேற்றுவார்.